ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து கவி வீட்டு சமையலில் என்னோட பர்த்டே vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நைட்டே வந்து என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே கவிதா. 30+. ஹாப்பி பர்த்டே. அதே ஃப்ரிட்ஜில் வச்சுருமா நீ எடுத்து வைப்பா தம்பி. வெயிட்டாக இருக்கிறத பார்த்தா யோசிப் என்ன இருக்கும்? எந்த ஒரு வெயிட்? ஏதோ ஒரு கீ கொடுத்தா ஓடுற மாதிரி யோசனை காஃபி மக்கா. புரிஞ்சு போய் வாங்கினியா? கப்பு அழகா இருக்கு. எனக்கு பிடிக்கும். காஃபி மக்கு வந்து என்னோட ஃபேவரட்டான வந்து எனக்கு காஃபி மக் மேல அப்படி ஒரு கிரேசி. இதுல ஒரு கீச்சி குட்டியா ஒரு பாண்டா இருந்துச்சு. அமுச்சு விட்டாங்க இவங்க. நல்லா இருந்தது. என்ன நம்ம ஆர்டர் போடவே இல்லை, என்ன வந்திருக்குன்னு ஒரு ஆர்வத்துல பிடிச்சிட்டேன். என்கிட்ட சொல்லணுமா இல்லையா, உனக்கு கிஃப்ட் போட்டிருக்கேன் வரும் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? இவங்க சொல்லவே இல்லைங்க அவங்க. அதனால ஓபன் பண்ணிட்டு அதனால வந்து ஒரு ஆர்வ கோளாறுல கொஞ்சம் ஓபன் பண்ணிட்டாங்க. திட்டுறாங்க. எனக்கு தெரியாது, நம்ம ஆர்டர் போடாம ஏதோ வந்துச்சோ, நம்ம ரிட்டர்ன் போட்டு விடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். இதான் அந்த கியூட்டான பொம்மை, அழகா இருந்தது. இது ஆக்சுவலா என்னன்னா, இப்படி ஆன் பண்ணிட்டு இப்படி மேல வந்து வச்சிடுறது. இது வந்து மண்டையில தட்ட இது ஒரு கலரா மாறும், லைட் லாம் மாறி செம்ம கியூட்டா இருந்தது. இந்த மகிட்ட நாளைக்கு கொடுப்போம். மகிழ் என்ன பண்றான்னு பார்ப்போம். இந்த பூனைக்குட்டிய இது என்ன அந்த லைட்டோட கத்தி வேணும்பா இருக்கு. மகிழ் கொடுத்ததா இல்ல நீ வந்து சும்மா ஜில்லு உனக்கு கொடுப்பான், அவ்வளவுதான். அவன் கொடுத்ததுதான். அது என்ன மகிழ் கிஃப்ட்? பார்க்கணும். இதெல்லாம் யூஸ் ஆக நான் வந்து வச்சு ஷோல வைக்கிற கிஃப்ட். நான் கொடுத்த எல்லாமே யூஸ்டு கிஃப்டா கொடுத்தேன். உங்க பொண்டாட்டிக்கு என்ன கொடுத்தீங்க நீங்க பிறந்த நாளைக்கு? ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, பாத்துக்க. உலகமே பாத்துட்டு இருக்கு. வேற முட்டைக்கோசம் என்ன கொடுத்தீங்கன்னா என்னமா இருக்கு? ஐயோ அது என்னமா இருக்கு? நம்ம கிஃப்ட் உட்காந்து போய் அவங்க என்னமா இது? என்னமா இது? கட்டி எடுத்துருக்கா? வாவ், என்ன இது? பாப்போமா? மகிழ் கொடுத்திருக்கான் கிஃப்ட். ஏய் கத்தி என்ன மகிழ் இது? ஃபுல்லா கிஃப்ட் நினைக்கிறேன்.
கலவரம் பிடிக்குதா? அந்த டேட்ல உன்னோட மூணு மகிழோட மூணு எப்படி இருந்துச்சோ அந்த இது. நான் பிறந்தப்ப 3 இப்படி இருந்துச்சா, நீ பிறந்தப்ப 3 இப்படி இருந்துச்சா மகன்? அது கீழே Thank you மகன். அம்மா லவ் யூ மகன். அம்மா லவ் யூ. அனுத்தா அம்மா தங்கமே. என்னடி அம்மா குத்திங்க? பாருமா. ஐ இது வந்து நான் பிறந்தப்ப நிலா இப்படி இருந்துச்சா, நான் பிறந்த அன்னைக்கு. இவன் பிறந்த அன்னைக்கு நிலா எப்படி இருந்துச்சா. ஹாப்பி பர்த்டே அம்மா அப்படின்னு அவன் கொடுக்குற மாதிரி. கத்தி வேணாம். நல்லா இருக்குல்ல? சூப்பர் சூப்பர். லட்டு என்ன லட்டு அம்மா குத்திங்க? அம்மா வந்துட்டு இன்னைக்கு வந்து என் பர்த்டேன்னுட்டு ஸ்பெஷலாக எவ்வளோ செஞ்சுருக்காங்க பாருங்க. பொங்கல் வச்சு சாம்பார், சட்னி, கேசரி, இட்லி, வடை. ஸோ வடை வேணுமா உனக்கு? இந்தா இந்தா ஆச்சுக்கு. அம்மா வந்து ஸ்பெஷலாக எனக்காக செஞ்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அவுட்ஃபிட். இது வந்து நான் எனக்கே எடுத்துக்கிட்டது, செல்ஃப் கிஃப்ட் ஃபார் மீ. இது வந்து மீஷோவில் எடுத்தேன் 700க்கு. இது வந்து மேலே வந்து ஓவர் கோட் மாதிரி வரும், உள்ளே வந்துட்டு இது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் தெரியுதா, இந்த மாதிரி ஸ்ட்ரிப் கொடுத்து ஒரு ஜாக்கெட் மாதிரி வரும். இது வந்து கீழே வந்து தனியாக வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்கர்ட் மாதிரி வரும். ஸ்கர்ட்ல வந்து இங்க முடிச்சு போடுற மாதிரி. ஸோ இதுதான் என்னோட பர்த்டே அவுட்ஃபிட். காலைல கிளம்பியிருக்கேன், கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க அம்மா. எனக்கு வந்து செம்ம சர்ப்ரைஸ் வந்து ஷாம் வந்து வந்தாங்க, அவங்களுக்கு ஒர்க் கொஞ்சம். ஸோ அவங்க வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். எனக்கு அவங்க வந்தது வந்து செம்ம சர்ப்ரைஸு. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அம்மா வந்து எடுத்து கொடுத்தாங்க ட்ரெஸ். அதை ஈவினிங் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அது கொஞ்சம் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் மாதிரி. ஸோ அதை ஈவினிங் போட்டு காட்டுறேன். வெயிலில் போகிறதுனால மேக்கப்லாம் ரொம்ப போடல, ரொம்ப சிம்பிளாக ஐப்ரோ லைட்டாக வந்து ஐ ஷேடோ பண்ணிட்டு லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நான் என்னன்றதை வந்து கண்டினியூ பண்ணுறேன் இந்த டேவை. ஸோ இந்த ஸ்லிப்பர்ஸ் வந்து அம்மா வாங்கி கொடுத்தாங்க. நான் செப்பல் வாங்கணுன்னு, ஏன்னா இது வந்து பிஞ்சிச்சு லைட்டாக, சும்மா வெளில போனால் போட்டுக்கலாம் அப்படின்னுட்டு இது கேட்டிருந்தேன் அம்மாட்ட. இது வாங்கி கொடுத்துருந்தாங்க. இதுவும் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட காஸ்ட் வந்து 270. நல்லா இருக்கா? 270 rupees. ஸோ இதோட லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க. அழகாக இருக்கு. என் ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோவும் அழகா இருக்குப்பா. நான் மகிழ் எல்லாத்தையும் பிச்சு எறிஞ்சிருவோம். ஸோ இந்த வாட்ச் ஒன்று வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கோல்டு வாட்ச் வந்து கேட்டுட்டு இருந்தேன், கோல்டில் வந்து வாட்ச் கட்டணும் போல இருக்கு எனக்கு இப்போது. அப்போ வந்து அம்மா வாங்கி கொடுத்த போது நான் கட்டல, எனக்குலாம் கோல்டு வாட்ச்லாம் வேணாம்னு அம்மாட்ட கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து வயசாகுது போலங்க. ஸோ இந்த வாட்ச் நான் முன்னாடி கேட்டிருந்தேன், அவங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதான் வந்து மதியம் வரைக்கும் நடந்தது என் பர்த்டேல. இப்போ இதுக்கு மதியத்துக்கு அப்புறம் நடந்த வந்து பார்ட் 2 வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு தலையெல்லாம் சீவாமல் இருக்குது. நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.